எதை தியானத்தில் கிடைக்குதோ அது இந்த உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வரும்போது அதுதான் கம்ப்ளீட்டா சக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சுத்த சக்கரம் வச்சுக்கோங்க, இங்கே வந்து தைராய்டு அப்படின்னு சொல்றோம். அது இன்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா, ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஒரு தைராய்டு, கம்மி ஆயிடுச்சுன்னா இன்னொரு டைப் ஆஃப் தைராய்டு. ஜட்ஜ்மெண்ட், கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால இந்த உலக சம்பந்த விஷயங்கள்ல தான் நம்ம இருக்கோம். விஷயங்கள் அனுபவிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி நம்ம ஒரு சைலன்ஸ்ல இருக்கா, இன்னும் ஏதோ தெரிஞ்சுக்கணும், இன்னும் ஏதோ இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம வந்து லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திர ரகசியங்கள், அத்வைதாமிருதம், அதை பற்றி சில ஸ்லோகங்களுடைய விளக்கம் தெரிஞ்சது. மூல மந்திராத்மிகா, மூல மந்திரம் என்றால் இங்கே ஓங்காரம் சொல்றாங்க. இது மந்திரம், நாட்டு மெடிடேஷன். அது ஓங்காரம் என்பது நம்மளுடைய சவுண்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நிலை. அத கூட தாண்டி, தட் இஸ் அந்த சவுண்டுடைய ஆன்மா, தட் இஸ் நம்மளுடைய உடல், சவுண்ட் பாடி, லைட் பாடி, அதுக்கு கூட சொல்லிட்டு அவற்றிற்கு கூட அதுதான் நம்ம வந்து சூன்யம் அப்படின்னு சொல்றோம். அது கடைசி ஸ்டேஜ். அதுக்குள்ள இத்தனை இன்க்ளூட் ஆகி இருக்குது. அதனால மூல மந்திரம் ஓங்காரம், அதை கூட தாண்டி இருக்கிறது தான் தியானம். அங்குதான் பிராணசக்தி, ஆதிபராசக்தி, சூன்யம், அதுதான் நம்மளுடைய சுய நிலை. இங்க பாத்தீங்கன்னா சாதகர் தன்னுடைய மனதை உயர்ந்த சைலண்ட் ஸ்டேட், ஒரு நிசப்த நிலைக்கு கொண்டு போகும் பொழுது அவரை வந்து உயர்ந்த அசையாத ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஸ்டேட், ஒரு சலனமற்ற நிலைக்கு அவரு போயிடுறாரு. தட் இஸ் மௌனம் அவ்வளவு தேவை மைண்டுக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு தியானத்தில் அந்த சைலன்ஸ் வரும். ஆனா மறுபடியும் அனுதின வாழ்க்கையில அந்த சைலன்ஸ் இருக்கிறது இல்லை. ஆனா செய்ய டிராவல் பண்ண மௌனம் தியானத்தில் மட்டுமே கிடையாது, மற்ற சமயத்திலோ கூட மனம் என்பது மௌனத்தில் இருக்க ஆரம்பிச்சிடும். எதை தியானத்தில் கிடைக்குதோ அது இந்த உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வரும்போது அதுதான் கம்ப்ளீட்டா சக்சஸ் ஆயிடும். இந்த ஆதிபராசக்தி அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தலை வந்து வாக்பவ கூட்டமி, அடுத்தது கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கிறது மத்தியஸ்த கூட்டமி, அடுத்தது வந்து நம்மளுக்கு இந்த கால் பார்ட்ஸ் இருக்குது அதி சக்தி கூட்டமி. அனைத்தும் சேர்த்து ஒரு ரூபமா எடுத்துட்டு ஒரு உருவமா வரும் பொழுது அதுல இருக்கிற ஆதிபராசக்தி சக்தியாக நமக்குள்ள சட்சங்களில் அதுக்கு சக்தி கொடுத்துட்டு, அப்படி சக்தி கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு சக்கர ஆக்டிவேட் ஆயிட்டு நம்மளுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆயிட்டு இருக்குது. இங்கே வந்து சுஷும்னா நாடியில் 6 சக்கரங்கள் இருக்கும். சுஷும்னா நாடி எங்க இருக்குது? முதுகு தண்டுல இருக்குது. இந்த முதுகு தண்டுல கடைசியில அந்த டெயில் அப்படின்னு சொல்றோம், முதுகு தண்டு வால் அப்படின்னு சொல்றோம். அங்கே வந்து மூலாதார சக்கரத்துல ஸ்டார்ட் ஆயிட்டு அடுத்த சக்கரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொப்பலுக்கு கீழே இருக்கும். இது 2வது சக்கரா சுவாதிஷ்டம். 3வது வந்து மணிப்பூரகா, தொப்பல் இருக்கிற இடத்துல இருக்குது. அடுத்தது அனாஹத சக்கரா, நுரையீரல் நடுவுல இருக்குது. அடுத்தது வந்து விசுத்த சக்கரா, அது கழுத்துல இருக்குது.
அடுத்தது ஆக்னா சக்ரா. இங்கே நம்மளுக்கு ஒரு நடுவில் இருக்குது. ஷட் சக்ரா அப்படின்னா 6 சக்கரங்கள் அப்படின்றது. சகசிராரம் என்பது சக்ரா கிடையாது, நிலை. சக்ரான்னா மறுபடியும் வரணும் அப்படின்றது அர்த்தம். தட் இஸ் ஜென்ம சக்கரத்தில் இருப்போம். ஆனா சகசிராரம் என்பது சக்கரானு கூறப்படாது. சகசிரார நிலை. அங்கே போகும் பொழுது நம்ம மறுபடியும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சக்ராஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். என்ன நிறைய விஷயங்கள் சக்ராஸ் வரும் பொழுது முதல்ல அந்த சக்ரா எங்கே இருக்குது, அதனுடைய டைமென்ஷன்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நமக்கு வாழ்க்கையில அவுட்புட்டா கொண்டு வருது, அந்த சில விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஷட்சக்கரங்கள் எங்கே இருக்குதோ எத்திரிக் பாடியில, அதே பிளேஸ்ல நம்மளுக்கு பிசிக்கல் பாடியில ஒரு கிளாண்ட் இருக்கும், ரிலேட்டடா இருக்கும், சக்ராவுக்கும் ரிலேட்டடா. இப்போ நம்ம பார்த்துக்கிறோம்னா ஒவ்வொரு கிளாண்டு கரெக்டா ப்ரொடியூஸ் ஆனா ஆரோக்கியம் இருக்கும். ஜாஸ்தி ப்ரொடியூஸ் ஆனா ஒரு வியாதி, கம்மி ப்ரொடியூஸ் ஆனா இன்னொரு வியாதி. அதனால எப்பவுமே சக்கரங்கள் பேலன்ஸ் ஆகி இருக்கும் பொழுது, சரியான வாழ்க்கை முறையில் இருக்கும் பொழுது, அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற கிளான்ஸ் பர்ஃபெக்டா ஒர்க் செய்யும். இப்போ நம்ம பார்த்துட்டு வச்சுக்கோங்க, ஒரு சுத்த சக்கரம் வச்சுக்கோங்க, இங்கே தைராய்டு அப்படின்னு சொல்றோம். அது இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஹைப்போ தைராய்டு, தைராய்டு அதாவது ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஒரு தைராய்டு, கம்மி ஆயிடுச்சுன்னா இன்னொரு டைப் ஆஃப் தைராய்டு. அதே போல பேங்க்ரியாஸ், அங்கே இருக்கிற கிளாண்டு பேங்க்ரியாஸ், இத சக்ரா டேமேஜ் ஆகும் பொழுது நம்மளுக்கு லோ சுகர், ஹை சுகர், டயபெட்டிஸ். அப்போ நமக்கு ஒவ்வொரு கிளாண்டு சரியாக ப்ரொடியூஸ் ஆகும் போது நம்ம ஆரோக்கியமா இருப்போம். இதுக்கு கனெக்டடா இருக்கிற சக்ராஸ் நம்ம ஆன்மீக ஞானத்தோட கரெக்டா வச்சுக்கும் பொழுது, தியானம் செய்யும் பொழுது, புக்ஸ் படிக்கும் பொழுது, ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்சஸ், ஞானத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது, அவற்றை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய எனர்ஜி சிஸ்டமும் கரெக்டா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சக்ராஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன சக்ராஸ்? லோயர் சக்ராஸ், ஹையர் சக்ராஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்பூரகா. இத மூணு லோயர் சக்ராஸ். எதுக்கு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலாதார சக்ரா அப்படின்னா மூலத்துக்கு ஆதாரம். தட் இஸ் அந்த மூல சைத்தன்யம் இறங்கி வரும் பொழுது அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். அந்த ஆதாரம் தான் இந்த உடல். அதனால பாடி கான்சியஸ், இது மூலாதார சக்கரா. இந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கும் பொழுது அவங்க பௌதீக நிலையில இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. இது ஒரு கும்பகர்ண நிலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டானா, ஸ்வ அதிஷ்டானா அப்படின்னா நான் என்ற பொருட்களின் மேல உட்கார்ந்து இருக்கிறவர். இது மனதுக்கு சம்பந்தப்பட்டது. இந்த சுவாதிஷ்டான நிலையை நம்ம என்ன சொல்றோம்னா ராவணாசூர் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் மனம் என்ன சொல்லுதோ அதுவே கேட்பாங்க, புத்தி யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாவது மணிப்பூரகா. மணிப்பூரகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளிய மணி போல மின்னிட்டே இருப்பாங்க, ஆனா உள்ள எதுவுமே இருக்காது. இது மணிப்பூரகா, புத்தி சம்பந்தப்பட்டது. இத விபீஷணரா சொல்றோம். ராமாயணம் மொத்தமே நம்மளுடைய உடலுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்டோரிதான். நல்லதும் கெட்டதும் தெரியும், ஆனா கூட புத்தி அளவுல
ஜட்ஜ்மெண்ட், கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால இந்த உலக சம்பந்த விஷயங்கள்ல தான் நம்ம இருப்போம். பாவம், புண்ணியம், நல்லது, கெட்டது, இது அனைத்து விஷயங்கள்ல நம்ம எங்கே இருப்போம். இந்த புத்தி குறைபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்பு நல்லா பேசுவோம், பின்னாடி காமெண்ட் பண்ணுவோம். தட் இஸ் ஒரு டூ டிஃப்ரெண்ட் பீப்புள நம்ம ஒரு இது பண்ணுவோம். லோயர் சக்ராஸ், அதோ சக்கரங்கள், இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட சக்கரங்கள். அடுத்த பாத்தீங்கன்னா அநாகதா. அநாகதா இதுல ஆஹத்தம் அப்படின்னா சவுண்ட், அநாகத்தா அப்படின்னா நோ சவுண்ட், சைலன்ஸ் வருவோம். பெரிய பிறவிகள் எடுத்த பிறகு ஒரு ஒவ்வொரு சக்கரால 100 150 பிறவிகள் எடுத்த பிறகு நம்மளுக்கு ஒரு விதமான விருப்பு வர ஆரம்பிச்சிடும். இந்த பௌதீக உலக விஷயங்கள் அனுபவிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி நம்ம ஒரு சைலன்ஸ்ல இருக்கிறா, இன்னும் ஏதோ தெரிஞ்சுக்கணும், இன்னும் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அநாகத சக்கரால கொஞ்சம் லௌகீகம், கொஞ்சம் ஆன்மீகம் அப்படின்னு ஒரு அந்த ஸ்டேட்டுக்கு வர ஆரம்பிச்சிருப்போம். இங்கதான் நமக்கு தியானம், தேடுதல், ஞானம், அந்த ஆர்வம் இதெல்லாமே இங்க இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விஷுத்தா. இப்போ விஷுத்த சக்கராவுக்கு வரோமோ, தியானத்தால நம்மளுக்கு அங்கே இருக்கிற கர்மங்கள் அனைத்தும் எரியப்பட்டு விசுத்தமான ஒரு சுத்த நிலை கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்ஞா சக்ரா. ரமண மகர்ஷி சொல்லிக்கலாம். இது ஆக்ஞா சக்ரா என்பது தேர்டையன் சொல்றோம். தன்னுடைய பிறவிகள் தெரிஞ்சுக்கினி தாயேன் பிறந்த அப்படி என்றது இங்கே அவரு தெரிஞ்சுக்கினி இருப்பாங்க. இதுதான் ஆக்ஞா சக்ரா. ரமண மகர்ஷி அவர்கள் போதனை செய்யல, அம்மிதான் தியானத்தை போதனை செய்யல. அதுவும் அவர் இருக்கிற இடத்துலவே இருக்காரு, எங்க போய் சொல்றது செய்யாது. அதனால மறுபடியும் இருக்க வேண்டியதுதான். அடுத்தது சாஸ்திரா, ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட், ஒரு முகமது பிரவக்தா, கிருஷ்ணர், இப்படி மகான்கள் அந்த சகசிரார நிலையை அடைந்தவர்கள். பத்ரிஜி கூட நடமாடும் புத்தர், இவங்க எல்லாம் சகசிரார நிலை அடைந்தவங்க. புத்தர் கூட ஜெயின மகாவீரர். அதாவது இத்தனை பிறவிகள்ல தான் பெற்ற அனைத்து ஞானத்தை உலகத்துக்கு கொடுக்கணும். அவங்களுக்காக கிடையாது இது, அவங்களுக்காக வர வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா இறங்கி மகான்கள் நமக்காக, நம்ம மேல தயையோட கருணையோட இந்த உடல் அணைந்தி தியானத்தை ஞானத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்து அவங்க பரிநிர்வாணம் அடையிறாங்க. அதனால நம்ம உடல்ல இருக்கிற சத்திரா நிலைகளில் மாட்டிக்காமே இருக்கணுமே தவிர அது தேவையற்றதுன்னு நினைக்க கூடாது. எதுக்குன்னா மூலாதார சக்கரை இருக்குது, அதுல கூட எனர்ஜி இருந்தாதான் இந்த உடல் நிற்கும். சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கிற எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கினாதான் மனம் சரியான வழியில ஒர்க் செய்யும். மணிப்பூருக்கு நிலையில இருக்கிற அந்த சக்தி புத்தி கூர்மை யூஸ் பண்றதுனால பெரிய விஷயங்கள்ல சரியாக போக முடியுது. இப்படி ஒவ்வொரு சக்கரமும் முக்கியம்தான், அந்த சக்தியும் முக்கியம்தான், அந்த திறமையும் முக்கியம்தான். ஆனா அந்த சக்கரா நிலையில் மாட்டிக்க கூடாது. ஒரு வீணை இருக்குது, வாசிக்கணும். அதுல பாத்தீங்கன்னா 4 விதமான ஸ்ட்ரிஞ்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கத்துக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிஞ்சு எப்படி வாசிக்கணும் அப்படின்னு கத்துக்கி அடுத்த செகண்ட் ஸ்ட்ரிஞ்சோட சேர்ந்து எப்படி கத்துக்கணும்,
அடுத்த தேர்டு ஸ்ட்ரிஞ்சோட சேர்ந்து வாசிக்கணும். அடுத்தது ஃபோர்த் ஸ்ட்ரிஞ்ச். இப்படி அவங்க பர்ஃபெக்டா ஆயிடுறாங்க. 4 ஸ்ட்ரிஞ்சில எந்த மெட்டுல எந்த படியில எப்படி வேணாலும் வாசிக்க முடியும் அவங்களுக்கு. பட் அந்த 4 தேவைப்படும். அத போல அனைத்து சக்கரங்கள் சரியான வகையில் சரியான சமயத்தில் வாழ்க்கை சரியாக கொண்டு போறதுக்கு அந்த அனைத்து சக்கரங்களை சரியா யூஸ் பண்ற தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம், தியானம். இப்போ நான் தூங்குறேன், சாப்பிடுறேன், மூலாதார சக்கரத்தில் இருப்பேன், மனதோட கிரியேட் பண்றேன். அப்போ நான் சுவாதிஷ்டான சக்கர சக்தி தான் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் மௌனமா இருப்பேன், அனாஹத சக்கர நிலையில இருக்கிறோம். போதனை செய்றேன், சஹசிரார நிலை. என்னுடைய பிறவிகள் பாக்குறேன், தேர்டை ஓபன் பண்றேன். நான் ஆக்ஞா சக்கரே. என்னுடைய கர்மங்கள் நான் அலைஞ்சு வைத்து ஞானத்தை பெற்றேன். அப்போ விசுத்த சக்கரம். இப்போ நமக்கு அனைத்தும் தேவைதானே. எதை விட முடியும்? மனதை விட முடியுமா? புத்தி விட முடியுமா? உடல் விட முடியுமா? தியானத்தை விட முடியுமா? எதுவும் விட முடியாது. அனைத்தும் தேவைதான். இது சக்ராஸ் பற்றி ஒரு அளவு விளக்கம். அடுத்த இன்னொரு ஒரு சின்ன சப்ஜெக்ட் இருக்கு, அது கூட சொல்லிட்டோம்னா மோஸ்ட்லி சக்ராஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம்.